முதல் அணு பிறந்தது. பிரபஞ்சம் முதல் முறையாக அமைதியை உணர்ந்தது. அந்த முதல் அணுக்கள் ஹைட்ரஜன், ஹீலியம். ஹைட்ரஜன் ஒரு எளிய அமைப்பு, ஒரே ஒரு புரோட்டான், அதைச் சுற்றி ஒரு எலக்ட்ரான். ஹீலியம் சிறிது சிக்கலானது, 2 புரோட்டான்கள், 2 நியூட்ரான்கள், அவற்றைச் சுற்றி 2 எலக்ட்ரான்கள். சின்ன அணுக்கள்தான், ஆனா அவைகளுக்குள் இருக்கும் இந்த துகள்கள் பிரபஞ்சத்தின் அடிப்படை கட்டுமானங்கள். ஒரு காலத்தில் ஒளி இருந்தது. அந்த ஒளி எல்லா திசைகளிலும் பரவியது. ஆனால் காலம் செல்லச் செல்ல பிரபஞ்சம் விரிவடைந்தது. அதோடு அந்த ஒளி மெல்ல மெல்ல தனது சக்தியை இழக்க ஆரம்பித்தது. ஒரு நேரத்தில் அந்த ஒளி நம் கண்களுக்கு தெரியாத அளவுக்கு மங்கிவிட்டது. ஒளி இருந்த இடத்தில் இருள் மெதுவாக இடம் பிடித்தது. நட்சத்திரங்கள் இல்லை, கேலக்சிகள் இல்லை, ஒளி தர யாரும் இல்லை. இதுதான் பிரபஞ்சத்தின் இருள் காலம். ஆனால் இந்த இருள் முழுமையான அமைதி இல்லை. இந்த அமைதிக்குள் ஹைட்ரஜன் மற்றும் ஹீலியம் அணுக்கள் மெல்ல நகர ஆரம்பித்தன. ஒரு புரோட்டான், ஒரு எலக்ட்ரான் கொண்ட ஹைட்ரஜன், 2 புரோட்டான், 2 நியூட்ரான் கொண்ட ஹீலியம். இவை அனைத்தும் ஸ்பேஸ் முழுவதும் பரவியிருந்தது. அவை சும்மா மிதக்கவில்லை, ஒன்றை ஒன்று தேட ஆரம்பித்தன. ஒரு மறைமுக சக்தி அவற்றை ஒன்றாக இழுத்தது. அது ஈர்ப்பு விசை. சின்ன சின்ன துகள்கள் மெல்ல ஒன்றாக சேர ஆரம்பித்தன. அந்த சேர்க்கை பெரிய வாயு மேகங்களாக மாறியது. இந்த மேகங்களுக்குள் ஒரு புதிய கதை உருவாகிக் கொண்டிருந்தது. அழுத்தம் அதிகரித்தது, வெப்பம் உயர்ந்தது. அமைதியாக இருந்த பிரபஞ்சம் உள்ளுக்குள் ஒரு மாற்றத்தை உணர்ந்தது. அந்த இருளின் மத்தியில் ஒரு சிறிய ஒளி மின்னியது. அது சாதாரண ஒளி இல்லை, அது ஒரு நட்சத்திரத்தின் விதை. இருள் என்பது முடிவு அல்ல, அது ஒளி பிறக்கும் முன் வரும் அமைதி. அடுத்த கட்டத்தில் பிரபஞ்சம் தனது முதல் நட்சத்திரத்தை பார்க்கிறது.